லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. வாரியம், உச்சநீதிமன்றம், ஒழுங்காற்று குழு ஆகிய அமைப்புகளின் தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை, அதுவும் குறிப்பாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உரிமையாக கிடைக்கக்கூடிய நீரை கொடுக்காமல் மறுப்பதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதை கண்டிக்கின்றோம். நமக்கு நியாயமாக கிடைக்கின்ற அந்த நீரை பெறுவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்று இது சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தின்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு ஆதரிக்கிறது. அவர் எடுக்கும் முடிவுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை ஆதரிக்கும். பொதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் BBL என்று சொல்லுகின்ற பத்ராபியாஸ் திட்டத்தில் எப்படி துணிவாக ஒரு முடிவெடுத்தாரோ, அந்த அணைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ, அந்த தீர்ப்பை ஒட்டி இப்பொழுதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வழங்க வேண்டும். இனிமேலும் காலம் கடத்தக்கூடாது. ஏற்கனவே 38 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 38 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த பயனும் இல்லாததால் தான் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எந்த ஆட்சி நடந்தாலும், பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும், அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகளுக்காக அந்த ஒற்றுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தீர்மானம் காங்கிரஸுடைய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நிர்பந்தப்படுத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரி, அப்புறம் யார் இதில் தலையிடுறது? நீதிமன்றம் ஆணையிட்டுடுச்சு, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு. இப்போ CWMS TWRS போட்டிருக்காங்க, 2 ஆணையம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களும் சொல்ல போகிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தலைன்னா யார் தலையிடணும்? அதுக்காக தான் பாரத பிரதமரை சந்திக்கலான்ட்டு சில தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க. பாரத பிரதமர் தலையிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும். இதான் எங்கள் கோரிக்கை. இல்லை, கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லியிருக்கோம். எல்லா தரப்பும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில் ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் டெல்டா மாவட்டத்தில் குறுவை விவசாயிகளுக்கு உகந்த காலமாக இருக்கும், பாதுகாப்பான காலமாக இருக்கும் என்பதால் ஜூன் 12 தண்ணீர் திறப்பது வழக்கம். ஜூன் 12 கடந்து ஜூலை 12 கடந்து ஜூலை 16ஆம் தேதி இன்றைக்கு நடக்கிறது. ஒரு மாதம் 4 நாட்கள் கூடுதலாக ஆகியிருக்கிறது. காவிரியில் இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை, மேட்டூரிலே தண்ணீர் இல்லை. அதை பற்றி இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற கொறடா அவர்களையும் என்னையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு இந்த ஆண்டுக்கான பிரச்சனை மட்டுமல்ல என்பது எங்களுடைய கருத்து. கடந்த ஆண்டு ஜூன் 12 திறந்திருக்கப்பட வேண்டிய தண்ணீர், அன்றைக்கு தண்ணீரை திறந்து விட்டார்கள். அணையில் 110 அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்ற எண்ணத்திலே திறந்தார்கள். அன்றைக்கு வானிலையாளர்களுடைய கருத்தை கேட்காமல் தண்ணீரை திறந்து விட்டதனுடைய பலனாக 5.5 லட்சம் ஏக்கர் குறுவை விவசாயம் செய்யப்பட்டது. அதில் 3 லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் தண்ணீர் தராததால்
போதிய தண்ணீர் கிடைக்காததால் கருகி போனது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதை பற்றி இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் நிவாரணமும் வழங்கவில்லை. குறிப்பாக இடுபொருள் மானியம் இந்த அரசு வழங்கியது. அப்படி வழங்குகிற போது மத்திய அரசு NDRF அந்த இடுபொருள் மானியம் 17,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருந்தது. ஆனால் இந்த அரசு அதை தராமல் முந்தைய காலங்களில் கொடுக்கப்பட்டதைப் போலவே 13,500 மட்டுமே ஹெக்டேருக்கு வழங்கியது. அதிலே கூட துரோகம் இழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயும் தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்திலே குறுவைக்கு தனியாகவும் சம்பாவுக்கு தனியாகவும் குறுவைக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக குறுவைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். 100% கருகி போய்விட்டது. அன்றைக்கு மட்டும் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு விவசாயிக்கு ஹெக்டேருக்கு 84,000 ரூபாய் 100% நிவாரணம் கிடைத்திருக்கும். அதை கிடைக்காமல் செய்தது இந்த அரசு, திமுக அரசு என்பது உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் இந்த சம்பா இன்றைக்கு இந்த ஆண்டு 24-25 குறுவை இதுவரை நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில் அறவே இல்லை. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிக்க கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்வது நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில், டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில் குடிநீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு தீவனமற்ற சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதை அரசு கவனிக்க வேண்டுமா வேண்டாமா? இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்முடைய எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்து கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கடிதம் ஒவ்வொரு விவசாயினுடைய கையிலேயும் கொடுக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு மத்திய அரசுடைய ஒப்புதலோடு எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் தேவையான அளவு கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டது. விவசாயம் செழித்து சிறப்பாக விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய அந்த விவசாய கடன் வாங்கிய நாளிலிருந்து 8வது மாதம் முடிகிற போது அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டும். அப்படி திருப்பி கட்டினால் வட்டி இல்லாமல் கட்டலாம். அப்படி ஒரு நாள் தவறினால் வட்டி கட்ட வேண்டும். இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் வரவில்லை, காவிரியிலே தண்ணீர் இல்லை, குறுவை செய்யவில்லை. 8வது மாதத்தில் எப்படி கடனை கட்ட முடியும்? கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த அரசு விவசாயிகள் பெற்றிருக்கிற கூட்டுறவு கடன் 8 மாதம் ஆன பிறகு உடனே கட்ட வேண்டும், இல்லை என்றால் வட்டியோடு கட்ட வேண்டும் என்கிற நடவடிக்கையை சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆண்டு வறட்சி ஆண்டாக அறிவித்து எப்பொழுது வேண்டுமானாலும் அசல் மட்டும் கட்டினால் போதும் இந்த ஆண்டு என்கிற திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல் இந்த ஆண்டு 24-25 சுற்றுச்சூழலுக்காக காவிரி ஆணையம் பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் 2.5 TMC தண்ணீரை கொடுப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆக 7.5 TMC தண்ணீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்கிற முறையில் பிப்ரவரி டு மே கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கவில்லை. கொடுத்தது 2.016 TMC தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீதி இருக்கிற தண்ணீரை அவர்கள் கொடுக்கவில்லை. அதை இந்த தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அவர்கள் இந்த தண்ணீரை கேட்டு பெறவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை.
உச்சநீதிமன்றத்திற்கு போகவில்லை, ஆணையத்திடமும் முறையிடவில்லை. அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, அதாவது இன்றைக்கு ஆணையம் என்ன சொல்லுது, ஒரு டிஎம்சி தண்ணி கொடுங்கன்னு சொல்லுது. ஒரு டிஎம்சி தண்ணி என்னத்துக்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது. 3 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தால்தான் விவசாயம் செய்ய முடியும், குடித நீருக்கான தேவை நிறைவேற்றப்படும், 6 குளங்கள் நீர்நிலைகள் நிரம்பும். இல்லை என்றால் நிரம்பாது, ஒன்றுக்கு ஆகாது. அது காணல் நீராகத்தான் போய் முடியுமே தவிர இது பயன்படக்கூடிய நீராக இருக்காது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்ன என்றால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது, உபரி நீரை நம்முடைய காவிரி ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த உரிமை நீராக கருதக்கூடாது, உபரி நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அணை நிரம்புகிறது, அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, அதனால் திறந்து விடுறாங்க. இப்போ 25,000 கனஅடி தண்ணி வருதுன்னா கபினியில் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற தண்ணீர் எப்படி உரிமை நீராக இருக்க முடியும்? முடியாது. அதனால் அந்த நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய வற்புறுத்தலாகும். அதே போல் இந்த காவிரி நீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த ஜீவாதார உரிமைக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே போல் வறட்சி வந்தபோது, பயிர்கள் கருகிய போது, எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 84 மணி நேரம் மெரினா கடற்கரையில் தன்னந்தனியாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து, அன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லா அவர்கள் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்ததற்கு பின்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதற்கு பின்னால், அதற்கு பின்னாலே தான் 84 மணி நேரத்திற்கு பிறகு உண்ணாவிரதத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். அதுபோல் தொடர் சட்ட போராட்டம், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் இருந்த போதும் சரி, காவிரி நீருக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் மூலம்தான் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கஜெட்டில் வெளியிடலை, அதையும் வெளியிட வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதைவிட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் முதலமைச்சராக இருந்த நம்முடைய தாய் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே போல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அன்றைக்கு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, ஆணையம் அமைப்பதிலே காலதாமதம் படுத்தியது மத்திய அரசு, பிஜேபி அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் அன்றைக்கு ஆணையத்தை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மத்தியிலேயும் சரி அல்லது கர்நாடகத்திலேயும் சரி, ஆட்சியிலே இருக்கிற கட்சிகள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதில் வஞ்சிக்கிறார்களே தவிர அவர்கள் பொது நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சட்டத்தை மதித்து அவர்கள் நடக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதனாலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த தேசிய கட்சிகளோடு என்றைக்கும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அரசியல் உறவு இல்லை. இது மக்களுக்கு செய்கிற துரோக கட்சிகளாக இருக்கிறது, சட்டத்தை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, இறையாண்மையை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காத அரசாக கட்சிகளாக இருக்கிறது என்றுதான் தேசிய கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை, இரு கட்சிகளோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிற இயக்கம், வெற்றி கண்டு கொடுத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு, டெல்டா மாவட்டத்திற்கு, விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும். இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.
இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நம்ம பிரதானமான என்ன கோரிக்கையை வச்சிருக்கோம்? பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஒய் சுப்பிரமணியன் சொன்னது போல தான் முதலமைச்சர் எங்களது எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு உடனடியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர், காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காவிரி நீர் முறைப்படுத்தும் ஆணையம், காவிரி ஆணையம் எல்லாம் அமைப்பதற்கு பிரதமர் அம்மா அவர்களும் அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி, எடப்பாடி ஆணையம் முடக்கி இந்த ஆணையத்தை எல்லாம் அமைத்து முழுமையாக அம்மா வழியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் தான் காரணம். அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு எடுத்தும் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கலந்து கொள்ள சொன்னார்கள். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் ஒய் மணியன் சொன்னது போல தான் இந்த சட்ட போராட்டம் மூலமாகத்தான், ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசாக அவங்க இருக்கிறதுங்காட்டி தான் அந்த வார்த்தை என்ன சொன்னார். அவங்க வந்து ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. உடனடியாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அம்மாவுடைய காலத்தில் என்னென்ன பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய அரசு உடனடியாக இந்த கூட்டத்தை முன்னாடியே கூட்டிருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் தர முடியாமல் சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதை பொறுத்தளவுக்கு நீரை பெறுவதற்கு முழுமையாக எங்களது பொதுச் செயலாளர் அதிமுக நல்ல விஷயங்களுக்காக, பொதுவான விஷயங்களுக்காக கண்டிப்பாக ஒன்றிணைந்து இதை நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்கும் என்பதுதான். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வந்து அதிமுக சார்பாக ஆதரிச்சிருக்கோம் இல்லையா? கண்டன தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறோம். இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மிக தெளிவாக டெல்டா மாவட்டத்திலே ஏறத்தாழ அந்த 5 மாவட்டங்களிலும் 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் சாகுபடி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் 3 போகம் விளைந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு போகத்திற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதை தெளிவாக புள்ளி விவரங்களோடு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து தலைவர்களுமே கர்நாடக அரசினுடைய சட்டவிரோத போக்கை சுட்டிக்காட்டி பேசினார்கள். எங்கள் சார்பாக பேசிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அடிக்கடி நடைபெறுகிற மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட மேலாண்மை ஆணையத்திற்குத்தான் கடிதம் எழுதுகிறார்கள். இதை சீர்படுத்த வேண்டியது ஒழுங்காற்றுக்குழுவினுடைய கடமை. எனவே நாம் இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பை, ஒழுங்காற்றுக்குழுவினுடைய வழிகாட்டுதலை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடக அரசு புறக்கணிக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேசுகிற பொழுது கூட நாம் தண்ணீர் கொஞ்சம் கூட திறக்காவிட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டியது இருக்கும் என்று குறிப்பிட்டுத்தான் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள். எனவே சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் கருப்பு முருகானந்தம் கூட்டத்தில் எடுத்து பேசினார்கள். கூட்டத்தின் இறுதியாக பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது, உச்சநீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும், சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதே நாங்கள் சொன்ன வலியுறுத்திய கருத்தை அதுபோன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என்றும் கருப்பு முருகானந்தம் சொன்னார்கள். எங்கள் மாநில தலைவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தமிழக மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு, விவசாயிகளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்பதில் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று சொன்னார்கள். அதேபோன்று பேசிய தலைவர்கள் எல்லாம் ஒருமுகமாக பேசினார்கள், ஒருமுகமான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் பேசியதன் அடிப்படையிலும் மற்ற தலைவர்கள் சொன்ன அடிப்படையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது, கர்நாடக அரசுக்கு கண்டனம், உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவது,
என்று அந்த இறுதி தீர்மானத்திலே அவர் அந்த தீர்மானத்தை வாசித்தார். அதோடு அந்த கூட்டம் முடிவுற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். பிரதமர் தனிப்பட்ட முறையிலே எல்லா பிரதமர்களும் இந்த போன்ற காரியங்களில் கடந்த 75 ஆண்டுகால சட்ட போராட்டங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தலையிட்டது கிடையாது. இது சட்டப்படி நடக்கிற காரணத்தினால தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம். நடுவர் மன்றம் பல ஆண்டுகளாக நடைபெற்று ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு அது கஜெட்டில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு ஒழுங்காற்றுக்குழு, உச்சநீதிமன்றம் இவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் 177.25 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கூட அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் நமக்கு நிலத்தடி நீர் அதிகம் இருப்பதாக அவர்கள் கணக்கு சொன்னார்கள். எப்படி கணக்கெடுத்தார் என்று தெரியாது. அதில் நமக்கு ஒரு 30 டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டது. அந்த 177 டிஎம்சி தண்ணீர் வந்தால் கூட போதும் என்ற நிலையிலே அதற்கும் ஒரு இடர்பாடு கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இல்லை, அப்படி இருக்கிறதுனால தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் சுமூகமாக நடந்திருக்கு. முதலமைச்சரே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதிலேயே நம்ம அரசியல் பிரச்சனையை பேசலாம். அவங்கவுங்க நம்ம மாநில உரிமையை பெறுவதற்கு அரசியல் பேசக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலையுடைய கருத்து. இது நம்ம மக்களுடைய உரிமையை நாம் ஒன்றுபட்டு கேட்க வேண்டும், பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. நமக்குரிய உரிமையை தர கர்நாடகம் மறுத்திருக்கின்றது. இதன் காரணமாக காவேரி படுகை மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் 1.30 லட்சம் ஏக்கர், திருவாரூர் மாவட்டத்தில் 92,500 ஏக்கர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 94,850 ஏக்கர், நாகை மாவட்டத்தில் 3,250 ஏக்கர், ஆக மொத்தம் 3.20 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி முழுமையாக நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 3 தீர்மானங்களும் வரவேற்கத்தக்கது. முதலாவதாக காவேரி ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டிற்கு 1 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் கூட வெறும் 8000 கன அடிதான் திறப்போம் என்று அடம்பிடிக்கின்ற கர்நாடகத்தை கண்டித்து ஒரு தீர்மானம். அதேபோல் இப்பிரச்சனையை காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் எடுத்து செல்வோம் என்பது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் காவேரி ஒழுங்காற்று குழு அளித்த தீர்ப்பை மதிக்காத கர்நாடகத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்ற அந்த தீர்மானமும் வரவேற்கத்தக்கது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா அவர்களே கபினியில், ஹரங்கியில், அதே போல் ஹேமாவதியில், கிருஷ்ணராஜ் சாகரில் 96 விழுக்காடு, 76 விழுக்காடு, 56 விழுக்காடு, 54 விழுக்காடு தண்ணீர் இருக்கின்றது என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். இருந்த போதினும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட மறுப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. அதை பிரதிபலிக்கக்கூடிய சிறப்பான தீர்மானத்தை இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். காவேரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஏக்கத்தை, அவர்களுடைய கவலையை போக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவு எட்டும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. பேரன்புமிக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனையான காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத் தலைவர்கள் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பங்கேற்றோம். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்க வேண்டும், அதை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நடத்தியதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பாக காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை. இது தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக கிடைத்து வந்த உரிமை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களுக்கு குடிநீரை வழங்குகிற குடிநீர் ஆதாரமாக இருக்கிற காவிரி, அதோடு அது குறிப்பாக வீராணத்திலிருந்து தலைநகர் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரையில் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்குகிற காவிரி, அதோடு 12 மாவட்டங்களுக்கு டெல்டா உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு பாசன வசதியை தரக்கூடிய காவிரி. இந்த காவிரியில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக நம்முடைய உரிமை கர்நாடகத்தால் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் 205 டிஎம்சி என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி என்று சொல்லப்பட்டது. அதை அடுத்து உச்சநீதிமன்றத்தால் 177.25 டிஎம்சி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதியில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இதுவரையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இன்று வரை ஒரு ஆண்டு கூட கர்நாடகா அதை பின்பற்றப்படவில்லை. காலங்காலமாக காவிரி உரிமை பெற்று வந்த தமிழ்நாடு கடைமடை மாநிலம். பொதுவாக இந்திய நதிநீர் சட்டப்படியும் அல்லது உலகளவிலான நீரியல் சட்டப்படியும் பார்த்திங்கன்னா கடைமடைக்கு தான் முன்னுரிமை இருக்குது. ஆனால் இப்பொழுது கடைமடை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைந்திருக்குது, கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு அதிகரித்திருக்கிறது. இதை முதல்ல தடை செய்வதற்கு நாம் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அங்கே பாசன பரப்பை பெருக்கக்கூடாது. அப்படி பெருக்கணும்னா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது. இதுக்கு இடையில் சமீபத்தில் 99வது காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் கர்நாடகா என்று அறிவுறுத்தியது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வழங்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். அது கர்நாடகத்தினுடைய ஒற்றுமையை காட்டுகிறது, தமிழ்நாட்டினுடைய உரிமையை மறுக்கிற செயலாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இப்போது நேற்று 8000 கனஅடி தண்ணீர் வழங்குவோம் என்று சொல்லியிருக்காரு. இது அவர் வழங்கலை. கபினி அணை நிரம்பிவிட்டது. கபினி அணை நிரம்பிவிட்ட காரணத்தால் அங்கே தேக்கி வைக்க இயலாத சூழலில் இது 8000 கனஅடி தண்ணி ஒரு வினாடிக்கு 8000 கனஅடி வீதம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது சொன்னதுக்கு பிறகு நேற்று நிலவரம், இன்று காலை நிலவரப்படி கபினியிலிருந்து 25,000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கிறது. நான் கூட்டத்துக்கு உள்ளே வரும்பொழுது அங்கே கர்நாடகா பேசணும். 35,000 கனஅடி திறந்துருக்கிறாங்க. அது நாளை மறுநாள் தான் வெளிகொண்டு வந்து மேட்டூர் அணைக்கு வரும். இப்படி அங்கே தேக்கி வைக்க முடியாத சூழலில் அணை நிரம்பிய பிறகு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இப்போது கிருஷ்ணராஜசாகர் அணை இருக்குது, அதுக்கு மேலே ஹேமாவதி ஆரங்கி இருக்குது. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 76 டிஎம்சி தண்ணி அங்கே இருக்குது. ஆனால் மேட்டூர் அணையில் வெறும் 14 டிஎம்சி தண்ணி தான் இருக்குது. இப்போ 14 டிஎம்சி தண்ணியை வச்சுட்டு எப்படி நம்ம குடிப்பதற்கும்
பாசனத்திற்கும் குறுவைக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் உடனடியாக காவிரி ஒழுங்காற்று குழுவில் சொன்ன 1 டிஎம்சி தண்ணீர் அல்ல, இதுவரை வழங்கப்பட வேண்டிய நீர், அதாவது பாசன ஆண்டு என்பது ஜூன் மாதத்தில் தொடங்கும். ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டியது ஜூலை மாதம் 31 வரையில் வழங்கப்பட வேண்டியது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டிஎம்சி தண்ணி வழங்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும். இது முதல் கட்டம். அப்போ தான் நம்ம உரிமையை காக்க முடியும். இரண்டாவது கட்டமாக இன்னைக்கு பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் இருக்குது. இந்தியாவில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஆணையத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய பக்ரா அணை, பியாஸ் அணை இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. பிபிஎம்பின்னு சொல்கிறாங்க, பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம். அந்த அணைகள்லாம் கட்டுப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், டெல்லி, சண்டிகார் இந்த 6 மாநிலங்களுக்கு முறையாக தண்ணீர் வழங்கப்படுகிறது. அதை போல இந்த காவிரி உரிமையை தமிழ்நாட்டில் பெறுவதற்கு ஒரு வலிமையான அதிகார வாய்ந்த ஆணையத்தை உருவாக்குவதற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும். இல்லைன்னா காலங்காலமாக இப்படியே தான் இருக்கும், கையேந்தி நிற்கிற சூழ்நிலை தான் இருக்கும். அதோட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அரசு, தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் இப்போ மழை அதிகமாக பெய்யுது, மழைக்காலம் வயநாட்டில் பெய்யுது, குடகுல பெய்யுது, அங்கே அணை நிரம்பினா தான் திறந்து விடுறாங்க. அது தேக்கி வைக்க முடியாத சூழலில் தான் திறந்து விடப்படுகிறதே தவிர உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் நடுவர் மன்ற தீர்ப்புப்படியும் வழங்குவதில்லை. ஆகவே ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அந்த உத்தரவை மாத கணக்கிடாமல் ஒவ்வொரு நாளைக்கும் அளவிட்டு வழங்க வேண்டும். புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் வழங்குவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்தை தான் நாடணும். இது பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்காது. இது எங்கே நடக்குது? உலகத்தில் வலிமையான இந்திய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே நாட்டில் அண்டை சகோதர மாநிலங்கள், தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள். இங்கே எவ்வளோ பிரச்சனை வரலாமா? வரக்கூடாது. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற, இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலாக கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசும் வேடிக்கை பார்க்காமல் நம்முடைய உரிமை பெறுவதற்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் உரிமை பறிபோயிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும். காவிரி விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு வழி இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால தமிழ்நாட்டின் உரிமையை காக்க எல்லோரும் ஒன்றாக திரள வேண்டும், உரிமையை காக்க வேண்டும். அது பேச்சுவார்த்தை மூலம் நடக்காது. உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக தமிழக அரசு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார். காவிரி நதிநீர் தமிழகத்தின் உரிமையின் பொருட்டு தமிழக முதல்வர் தலைமையில் கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களும் பங்கேற்றோம். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தமிழக முதல்வர் தலைமையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவை தரும். தமிழக முதல்வரும் தமிழக அரசும் எடுக்கிற சட்டபூர்வ அரசியல் முன்முயற்சிகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் அங்கே எங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். கர்நாடகம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அப்பட்டமாக மீறி வருகிறது, நடுவர் மன்ற தீர்ப்பை அப்பட்டமாக மீறுகிறது, ஒழுங்காற்றுக்குழுவினுடைய உத்தரவையும் அப்பட்டமாக மீறுகிறது. இது இரு மாநிலத்தினுடைய மக்களின் இறையாண்மை மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. சட்டத்தை நிலைகுலைய செய்கிற செயல் என்று இதை கருதுகிறது. இந்த கண்டனத்தையும் கர்நாடக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எந்த நிலையிலும் தமிழகத்தில் நதிநீர் பிரச்சனையில் அந்த உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான பேச்சிற்கு இடமில்லை என்ற கருத்தை ஆழமாக சொல்லியிருக்கிறோம். அத்துடன் தொடர்ந்து பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பிறகும் கூட இதற்கு தீர்வு இல்லை என்கிற போது அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த, ஜவஹர்லால் நேரு அவர்களுடன் அம்பேத்கர் முன்மொழிந்த ஒரு கருத்தையும் நாங்கள் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறோம். அதாவது சாலை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற போது அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில்,
அதேபோன்று ரயில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற போது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், நதியும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற பொழுது அதையும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்று, அதாவது ஒரே வரியில் நதிகளை தேசியமாக்குவதற்குரிய ஒரு நாடாளுமன்ற உரையாடலும் தேவை என்கிற கருத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் அதை ஆதரித்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு காவிரி நீரை பெறுவதற்கு என்ன முடிவுகள் எடுத்தாலும் எல்லோரும் ஆதரிக்கிறோம் என்ற கருத்தைத்தான் கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். கர்நாடக அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது, காவிரி ஆணையத்தையும் மதிப்பது கிடையாது. இன்னொரு பக்கம் அவர்களுடைய விவசாய பரப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீரேற்று பாசனத்தின் மூலமாக பாசனம் பெறுகிற அந்த பரப்பளவை அதிகப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே நீரேற்று பாசனத்திற்கு அனுமதிகளை தாமதப்படுத்தக்கூடாது. நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 30 திட்டங்கள் கிடப்பில் இருக்கின்றன. அது தமிழ்நாடு அரசு நீரேற்று பாசனத்திற்கு அனுமதி மூலமாக நாமும் பாசன பகுதிகளை அதிகப்படுத்த முடியும். இன்னொன்று, நீலகிரியிலே உருவாகின்ற மழை நேரங்களிலே வருகின்ற உபரி நீரை மோயாற்றிலே திருப்பிவிட்டு பவானி நதியின் வழியாக காவிரி ஆற்றிலே கலக்க முடியும். ஒரு பக்கம் நீதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இதையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கூட்டத்திலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி துணை நிற்கும். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.